வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். ஆன்சிபிள் சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரிங் ஆன்சிபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆன்சிபிள்னா என்ன, ஆன்சிபிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சிபிள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சிபிளை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஆன்சிபிள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்சிபிள் நிறைய சோர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரிங்கை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல், அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ், பிளேபுக் கீவேர்ட்ஸ் அண்டு வேரியபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்னால் என்ன, ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆன்சிபிள் -config அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்ம சிஸ்டத்தில் வந்து வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த நெக்ஸ்ட்டு மற்ற சோர்ஸஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுங்கிறது தான் ஃபுல் நம்ம ஆன்சிபிளில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நான் ஒரு சாம்பிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுலேயே டிஃபால்ட்டாக கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து வந்திருக்கும். எங்கன்னா நம்மளோட இடிசியில் ஆன்சிபிள் சிஎஃப்ஜி, சாரி. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல். பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நான் அப்படியே நேனோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்ஷன், வார்னிங்ஸ், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் எல்லாமே பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு கனெக்ஷன் மெத்தட் எப்படி கனெக்ட் ஆகணும், அண்டு வந்து இதில் வந்து கலர்ஸ் வந்து என்னென்ன வரணும், ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஹோம் பாத் எங்கே செட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஃபைல் எங்கே சேவ் பண்ணி வைக்கணும், ஸோ எஸ்ஹெச் கனெக்ஷனோட கீஸ் எங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்சிபிளுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் மூலமாக தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் /bin/sh இருக்கும். இப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம ஒரு ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஒரு விஎம்க்கு அகென்ஸ்டாக ஒரு ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ளே புக்குக்கு தேவையான விஷயங்கள், அதை எதை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் சொல்லியிருப்போம். லைக் வந்து இது வந்து எஸ்ஹெச் யூஸ் பண்ணி பண்ணணுமா, இதுக்கு வந்து நான் என்ன யூஸரை வந்து நான் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ளே புக்கை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன ஒர்க் ஆகுமோ, நம்ம ப்ளே புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதை யூஸ் பண்ணி அது வந்து பண்ணிடும். இது வந்து ஒரு குளோபலாக நம்ம வந்து செட் பண்ணிக்கிறது. இந்த கான்ஃபிகரேஷனில் என்ன செட் பண்ணாலும், இந்த etc/ansible CFG ஃபைல் என்ன பண்ணாலும் அது வந்து குளோபலாக செட் ஆகிக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஆன்சிபிள் சிஎஃப்ஜி யூஸ் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலை நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அதை காட்டும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ansible_config அப்படிங்கிறது ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள். நம்ம இதை செட் பண்ணி ஈக்குவல் டு போட்டு வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனை, அந்த ஃபைல் நேமை வேறு ஒரு இடத்துல அந்த ஃபைலை வச்சுட்டு நம்ம அதை இங்கே கொடுத்தோன்னா அதை வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலாக அதை ஆக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து கரண்ட் டைரக்டரி, இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஆன்சிபிள் சிஎஃப்ஜி போட்டோன்னா அதை அது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலாக எடுத்துக்கிறோம். இப்போது இல்லை ஹோம் ஃபோல்டரில் .ansible CFGன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் அதை வந்து அது வந்து ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலாக எடுத்துக்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் /etc/ansible அந்த ஃபைலுன்றது. ஸோ இப்போது இந்த 4 டைப் ஆஃப் இடத்துல வந்து நம்மளால் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இப்போது 4ஐயும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து எதை தான் எடுத்துக்கிறோம், 4மே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். பட் அதை எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த 4ல் எது வந்து ஃபஸ்ட்டாக அதுக்கு வந்து கிடைக்குதோ, ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் டைரக்டரியில் என்ன இருக்கோ அதை பார்க்கும். ஸோ ரெண்டாவது வந்து ஹோம் டைரக்டரியில் என்ன இருக்கோ அதை பார்க்கும். தேர்டு வந்து ansible_config என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன இருக்கோ அதை பார்க்கும். ஸோ ஃபோர்த் வந்து அப்படியே ஆன்சிபிள் சிஎஃப்ஜி சிடிசிக்குள்ளே இருக்கிறத அது பார்த்துரும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த செக்கு வந்து ரன் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளே ஒரு ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ப்ராக்டிக்கலாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், etc/ansible அதுக்குள்ளே இருக்குது. இப்போது நான் இதை எப்படி செக் பண்ணுறது, நான் வந்து என்ன கான்ஃபிகரேஷன் ஃபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா, ansible
-version அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்துடும் கான்ஃபிக் ஃபைல் அப்படின்னு போட்டு இந்த தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே அப்படின்னா ஒரு ஆன்சிபிள் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரில் வந்து ஒரே ஒரு YAML ஃபைல் தான் இருக்குது, கான்ஃபிகரேஷன் ஃபைல் எதுவும் இல்லை. நான் இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் இது தான், ansible-config அந்த யூட்டிலிட்டி சொன்னோம் இல்லையா, இதான் அந்த யூட்டிலிட்டி. init -disabled. டிசபிள்டுனா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எல்லாமே கமெண்ட் அவுட் ஆகிருக்கும், அன்கமெண்ட் ஆகிருக்காது. நீங்கள் இப்போ எனபிள்டுன்னு போட்டிங்கன்னா எல்லாமே வந்து அன்கமெண்ட் ஆகி ஆக்டிவான ஒரு ஃபைல் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே டிசபிள்டாக வச்சுக்கிறேன். அப்படியே அந்த நேம் போட்டுக்கிறேன் ansible_.cfgன்னு. ஸோ இப்போ நான் அதை போட்டுட்டேன்னா எனக்கு வந்து ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு அதே ansible_-version அதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்கேருந்து ஃபைல் எடுத்துக்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் டேரக்டரியிலேருந்து எடுத்துக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டப்போ அது வந்து ETCலேருந்து எடுத்துச்சு, இப்போ வந்து கரண்ட் டேரக்டரியிலேருந்து எடுக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எது ஃபஸ்ட்டாக அதுக்கு கிடைக்குதோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோம் டைரக்டரி இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபைலை ansible cfg ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஹோம் டைரக்டரியில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹோம் டைரக்டரியில் டாட் வச்சு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இல்லை -LA போட்டால் இங்கே இருக்குது இந்த ஃபைலு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ansible-version ரன் பண்ணால் ஸோ எனக்கு வந்து ஹோம் டைரக்டரியில் காட்டுது. நான் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் வந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ரன் பண்ணால் எனக்கு வந்து அகெயின் ஹோம் ஃபோல்டரில் இருக்கிறது தான் காட்டும். ஏன்னா ETCக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ஹோம் ஃபோல்டரில் சர்ச் பண்ணுது. ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கேருந்து எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 4 டைப் ஆஃப் இடத்துல வந்து நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் வந்து நான் இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் உள்ளே இருக்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அப்படி பார்ப்போம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்க்குள்ளே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது எல்லாமே வந்து அப்படியே அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். பட் இதையே நம்ம வந்து ப்ரெசிடென்ஸ் பண்ணி இந்த கமாண்ட் லைன் ஆப்ஷன், பிளேபுக் கீவேர்ட்ஸு, வேரியபிள்ஸு, ஸோ டைரக்ட் அசைன்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இவங்களோட வெப்சைட் டாக்குமெண்ட்டில் வந்து தெளிவாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸுங்கிறது நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், கமாண்ட் லைன் ஆப்ஷனுங்கிறது இன்னொரு அந்த கமாண்ட் லைனில் எல்லாத்தையும் ரன் பண்ணுறது, பிளேபுக்குள்ளே ரன் பண்ணுற கீவேர்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் வந்து கான்ஃபிகரேஷனில் பண்ணியிருக்கீங்க, இங்கே SSH கனெக்ஷன் வந்து SSHல ரன் ஆகணும்னு நீங்கள் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் பண்ணிட்டீங்க. பட் கமாண்ட் லைனில் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற அட் அ டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ஷன் = WinRMனு கொடுக்குறீங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த SSHங்கிறத அதை ஓவர் ரைட் பண்ணி WinRMல ரன் ஆகும். இப்போ பிளேபுக் கீவேர்ட்ஸில் கனெக்ஷன் = SSHன்னு கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் இந்த 2 ஆப்ஷன்லேயுமே கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லையும் கமாண்ட் லைன்லையும் நீங்கள் வந்து WinRMனு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பிளேபுக்கில் வந்து SSH கனெக்ஷனில் கொடுத்துருந்தா அது வந்து ஓவர் ரைட் பண்ணி WinRM ஓவர் ரைட் பண்ணி SSHல ரன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அது வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டே வரும். இதில் வந்து ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்கிறது வந்து டைரக்ட் அசைன்மெண்ட். அண்ட் இது 3 இந்த டைரக்ட் அசைன்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஹை ப்ரெசிடென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல இருக்கிறது வந்து வேரியபிள்ஸ். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் தான் வந்து அதிகமான ப்ரெசிடென்ஸ் இருக்கும். இந்த 3ல் நீங்கள் என்ன செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வேரியபிள்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் ரன் பண்ணுவது. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரெசிடென்ஸ் இருக்கும். இதை நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே அது வந்து இந்த 4 இடத்துல எங்கே வேணால் இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்காது கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, பிங்கு கமாண்ட் லைன் போட்டு -u மைக்குன்னு போட்டு பிங் பண்ணிட்டாங்க, அண்ட் ஹோஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் கடைசியில் -uன்னு போட்டு கேரோல்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா மைக்குன்றதை எடுத்துக்காமல் கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ அதான் ப்ரெசிடென்ஸாக இருக்கும். இப்போது இதை நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹோஸ்ட் ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
நம்ம இன்வென்டரினா என்ன, ஹோஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, கனெக்ஷன் மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பெருசாக இந்த வீடியோவில் வந்து யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹோஸ்ட் ஃபைல் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோடய VM வந்து VM001 அதோட IP. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை தான் பிங் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் பிங் பண்ணுறதுக்கு நெட் அட்மின் அப்படிங்கிற யூசரை வச்சு தான் பிங் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு பிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ansible -m ஃபஸ்ட் வந்து -u net admin -m ping அண்டு வந்து இந்த ஹோஸ்ட் நேம் இதை போட்டால் நமக்கு வந்து அந்த பிங்காக வந்து ஒர்க் ஆகணும். ஸோ நெட் அட்மினில் தான் நான் வந்து SH கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது பிங் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கடைசியில் U போட்டு ரூட்டுன்னு போடுறேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா நெட் அட்மினை எடுத்துக்காமல் ரூட்டை வச்சு பிங் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா கடைசியில் அதுதான் இருக்குது. ப்ரெசிடென்ஸ் ரூட்டுக்கு போயிடுச்சு. கடைசியில் நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை நான் அப்படியே மாற்றி கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே ரூட்டே போட்டாலும் ரூட்டை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், கடைசியில் நெட் அட்மின் போட்டிருக்கேன். இப்போ இது பிங் ஆகணும். ஸோ பிங் ஆகுது. அந்த மாதிரி தான் ப்ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் கடைசியாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ, பேராமீட்டரில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் கொடுக்கும். இது வந்து கமெண்ட் லைன் ஆப்ஷன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இதிலே மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்வென்ட்ரிஸ்னால் என்ன அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்வென்ட்ரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைல் தான். இப்போது ஒரு இன்வென்ட்ரியில் நிறைய ஹோஸ்ட் இருக்கும். ஒரு 10-15 ஹோஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டாவது இன்வென்ட்ரியில் இன்னொரு 10-15 ஹோஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா பிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் -i போட்டு நீங்கள் 2 இன்வென்ட்ரி மென்ஷன் பண்ணாலும் ரெண்டையுமே அது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இந்த ஒரு சில பேராமீட்டர்ஸ்க்கு அது வந்து ஒன்று தான் எடுத்துக்கிறோம். பட் ஒரு சில பேராமீட்டர்ஸ்க்கு அது ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த கமெண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்டு வந்து பிளேபுக் கீவேர்ட்ஸ். ஸோ பிளேபுக் கீவேர்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஒரு பிளேபுக் இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ளே லெவலில் நம்ம இந்த பிளேபுக்னால் என்ன, ப்ளே லெவல் இதெல்லாத்தையும் டீட்டெயில்டாக வந்து நம்ம போக பார்க்க போகிறோம். பட் இதோட ஓவர்வியூ வந்து நான் வந்து போன வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன் ansible ஓவர்வியூவில். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஃபுல் ப்ளே புக் அண்டு வந்து இது வந்து ஒரு ப்ளே அண்டு வந்து இது வந்து ஒரு டாஸ்க். ஸோ இதை தான் சொல்லியிருந்தோம். இப்போது இந்த ப்ளே லெவலில் நான் வந்து கனெக்ஷன் மெத்தட் SHன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் மெத்தட் SH கொடுத்தனால இந்த இது வந்து SH வழியாக ரன் ஆகும். பட் இந்த டாஸ்க்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பெசிஃபிக்காக கனெக்ஷன் மெத்தட் ப்ரெமிகோன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெராமிகோனா ஒன்றுமே இல்லை. பெராமிகோனா அதுவும் வந்து SSH கனெக்ஷன் மாதிரியான ஒரு மெத்தட் தான். ஸோ பெராமிகோவில் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா SSHன்னு நான் ஓவராலாக கொடுத்தாலும் இல்லை பெராமிகோன்றதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தனால இந்த டாஸ்க்குக்கு மட்டும் இது பெராமிகோவை ரன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பட் நம்ம ஆல்ரெடி பெராமிகோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அதனால் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா WinRM கொடுத்துருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது உபுண்டு மிஷின். WinRMங்கிறது விண்டோஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால தான் அதை டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காண்டி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ளே லெவலில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கீவேர்டை. பட் வந்து இந்த டாஸ்கில் மட்டும் WinRMன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ansible playbook இந்த பிளேபுக்கோட நேம் போட்டால் இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பிங் ஆகும். பட் ரெண்டுமே ஒரே ஹோஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பிங் ஆகும், செகண்ட் இருக்கிறதுக்கு பிங் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி கீவேர்டு ப்ரெசிடென்ஸும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் என்ன தான் ப்ளேக்கு வந்து ஒரு கீவேர்டை கொடுத்துருந்தாலும் அது வந்து டாஸ்க் லெவலில் நீங்கள் ஒரு கீவேர்டு கொடுக்குறப்போ அதை தான் எடுத்துக்கிறோம். கடைசியாக என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ப்ரெசிடென்ஸ் மெத்தடு. ஸோ கீவேர்ட் லெவல் பிளேபுக் கீவேர்ட்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸுங்கிறது வேர்ஸ்ன்ற ஒரு டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து ansible become user service admin நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வெளியே என்ன தான் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தாலும் இந்த வேரியபிளில் இருக்கிறத தான் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இதை நான் உங்களுக்கு வேரியபிள்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறப்ப நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதை மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேர்ஸை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது தான் ப்ரெசிடென்ஸ் ஆகும். ஸோ அதான் கான்செப்ட்டு. அண்டு வந்து எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ்
ஹைஃபன் ஈன்னு போட்டு நம்மளால் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸை மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதையே நம்ம அப்படியே வந்து ஒரு கமாண்டையே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான், கமாண்ட் லைன் யூட்டிலிட்டியில் பண்ண மாதிரி தான். இப்போ போயிட்டு நான் இங்கே வந்து ஆன்சிபிள் யூசர்ஸ் நெட் அட்மின் அப்படின்னு போட்டுட்டு ஹைஃபன் யூவில் வந்து இங்கே இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஹோஸ்ட்டில் போயிட்டு என்ன ரன் ஆகும்னா whoami அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ரன் ஆகும் என்னோடய VM001. அதில் பார்த்தீங்கன்னா நெட் அட்மின் வந்துருச்சு. பட் நான் இங்கே ஆல்ரெடி யூவில் வந்து ரூட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அதை கன்சிடரே பண்ணல, நெட் அட்மினை தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி திருப்பி நான் வந்து இங்கே மாற்றி போடுறேன். ஸோ நெட் அட்மின் ஹைஃபன் ஈனா எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணால் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதை தான் ப்ரெசிடென்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ டைரக்ட் அசைன்மெண்ட் மேக்ஸிமம் நம்ம ஓரளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மாதிரி செஞ்சு நான் போடலாம். ஸோ இப்போ வந்து ஆன்சிபிள் எப்படி பிஹேவ் பண்ணும், கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து லைட்டாக கான்ஃபிகர் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்த்துருவோம். இப்போ நான் என்கிட்ட இங்கே ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது, ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து எவ்வளோ ப்ரெசிடென்ஸாக இருக்குது அப்படிங்கிற நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆக்ஷன் அண்டர்ஸ்கோர் வார்னிங்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவில் இருக்குது. இதை நான் வந்து எடுத்து விட்றேன். இதை வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு நான் அந்த பழைய இந்த ப்ளே புக்கை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு வந்து சில வார்னிங்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வார்னிங் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இது வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது அந்த மாதிரி சொல்லுது. இப்போ எனக்கு இந்த வார்னிங் வேணாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நான் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ட்ரூவை வந்து ஃபால்ஸுன்னு மாற்றிடுறேன். ஓகேவா. ஸோ ஃபால்ஸுன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் புதுசாக ரன் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து அந்த வார்னிங் வந்து காட்டாது. ஸோ இப்படி தான் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து அந்த இதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இது காட்டலை. ஓகே, இப்போ நம்ம அதை வந்து ப்ரெசிடென்ஸ் பண்ணி வார்னிங்கை மறுபடியும் ஷோ பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. கான்ஃபிகரேஷன் ஃபைலில் என்ன வச்சுருக்கோம்னா ஃபால்ஸ்னு வச்சுருக்கோம், அதாவது வார்னிங் சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கோம். பட் இப்போ எனக்கு வார்னிங் சொல்ல வைக்கணும். பட் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சேஞ்ச் பண்ணாமல் பண்ண வைக்க போகிறோம். எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. இதில் வந்து அவங்க டாக்குமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்குமே ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது இங்கே. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட உபுண்டுவில் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆக்ஷன் வார்னிங்ஸ் எடுத்திருக்கேன், அதோட என்விரான்மெண்ட் வேரியபிள் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்டில் நிறைய இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்து அதை கொடுத்து இப்போ நம்ம அங்கே வந்து ஃபால்ஸ்னு வச்சுருக்கோம், நான் இப்போ இங்கே ட்ரூன்னு வைக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஃபிகரேஷன் ஃபைலை ப்ரெசிடென்ஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண வைக்க போகிறோம், வார்னிங்கை வர வைக்க போகிறோம் அதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது ப்ரெசிட் ஆகி எனக்கு வந்து வார்னிங் காட்டணும். ஸோ காட்டிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இப்போது கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் வேரியபிள்ஸ் வந்து ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்கனால அது வந்து அலோவ் பண்ணிடும். அதில் பண்ண செட்டிங்ஸ் எதையுமே அது கன்சிடர் பண்ணாது, ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து இதுதான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம செட்டிங்ஸ் பண்ணி கான்ஃபிகரேஷனை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் போக வீடியோஸில் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அப்கமிங் வீடியோஸ் வந்து அன்சிபிள் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நம்ம முக்கியமாக டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பற்றின டவுட் இல்லை வந்து புது வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.